பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் சத்தியங்களை நம்ம எப்படிதாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியங்கள். கிறிஸ்தவ குடும்பங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியம், அல்லது தற்கால கிறிஸ்தவ குடும்பங்கள் அறிந்திருக்கிறார்களா இந்த 5 காரியம் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 5 காரியமும் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஆணித்தனமான ஒரு அறிதல், ஒரு புரிதல் இருக்கணும். வேதம் அப்படிதான் இருக்குது. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அறிந்திருக்கிறோம். ஏன்னா ஆதி சபையில போதிக்கப்பட்ட போதனைகளானாலும் சரி, அல்லது அந்த நாட்கள்ல வாழ்ந்த விசுவாசிகளானாலும் சரி, எப்படி இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாதிரி இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் உட்காரத்துக்குன்னே ஒரு கூட்டம், பிரசங்கம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம். ஆனா இந்த மாதிரி ஆதி சபை இருந்திருந்தா நம்மளுக்கு வேதமா கிடைச்சிருக்காரு. அங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, சத்தியம் அறிவிக்கப்பட்டது, சத்தியத்தை உள்வாங்கினார்கள், அறிந்தார்கள், மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். ஸோ இதன் அடிப்படையில் வரும்போது உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே என்னவா மாறினாங்க? பிரசங்கியாராக மாறி தேவனுடைய ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் தற்காலத்தில் அது கிபி 300க்கு மேலே அது அப்படியே குறைஞ்சி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. சரி, இங்க பவுல் சொல்றாரு, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுப்போம்னா, சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்குதுன்றது பார்க்கும்போது, நம்ம பாதிக்காத நன்மையான காரியங்கள் மாற்றம் வந்தா என்னது நன்மைக்கு எதுவா நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும்னு சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையில வர குறைகள், நிறைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கண் பார்வையில தான் நடந்தது. புரியுதுங்களா? அதன் மத்தியில தான் தேவன் என்ன பண்ணாரு? ஜெயத்தை கொடுத்தாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசு என்ன சொன்னார்? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உபத்திரம் இருக்கு, கூட நானும் இருப்பேன், அதுல நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். புரியுதுங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஆதி சபை அறிந்திருந்த ஒரு காரியத்தை அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ற விஷயம் என்னன்னா, இந்த அறிந்திருக்கிறோம் அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அறிந்திருக்கிறோம். ஆக்சுவலா வேதாகமத்துல ஒவ்வொரு வேத வாக்கியமும் ரொம்ப முக்கியம். இப்ப அறிந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு வாக்கியம். நிறைய விஷயங்களை வேதத்துல இருக்கக்கூடிய நிறைய வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை நம்ம ஆழமா உள்ள போறது கிடையாது. அதான் பிரச்சனையே. ஆனா வேதம் தெளிவா கற்றுக் கொடுக்குது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இந்த வாக்கியத்தை குறித்து சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 1:6. நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். வாக்கியங்களையும், அந்த வாக்கியத்துல என்ன இருக்குது? புதைப்பொருள் இருக்குது. புரியுதுங்களா? புதைப்பொருள் இருக்குது. அதனால தான் பாருங்க, இயேசு ஒரு இடத்துல கிளியரா சொல்றாரு. ஏன்னா இந்த வாக்கியங்களை, வேத வாக்கியங்களை நம்ம ஆழமா பார்க்காதனால தான் நிறைய பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு காதலை கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தான் இயேசு தெளிவா சொன்னார். வாக்கியங்களை குறித்து பேசும்போது, வேத வாக்கியங்களை குறித்து சொல்லும் போது, மத்தேயு 22:29. மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பானம் எண்ணம் கொள்கிறீர்கள். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய
வல்லமையையும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வேத வாக்கியத்துல என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்கு. இது புரிஞ்சிக்கலன்னா எப்படி ஆயிடும்? எல்லாமே தப்பாயிடும். இப்படிதான் நிறைய விஷயத்த புடிச்சுக்கிட்டு எல்லாம் தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இயேசு கிளியரா சொல்றாரு, வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமைகளையும் நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, இனி இவங்க கூட இருந்தா பிரச்சனை, அதனால நம்ம தனியா போயிடலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாரு? அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாராம்? லூக்கா 24:32. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. அதுதாங்க, ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு புதை பொருள் இருக்குது, தேவனுடைய வல்லமை இருக்குது. அதை நம்ம தெளிவுக்குள்ள வரும்போது இறுதி என்ன ஆகுதுங்க? கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு சொல்ல. அதனாலதான் பாருங்க, லூக்கா 24:45 வாசிங்க. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, வேத வாக்கியங்களை அவங்க அறிந்து கொள்ளும்படி என்ன பண்ணணுமா? அவர்களுடைய மனதை திறந்து. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு ஆழமான காரியம் இருக்குதுன்றது அறிந்து கொள்றதுக்கு மனதை யார் தான் திறக்கணும்? தேவன் தான் திறக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணிட்டு போவோம்? அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். இதனுடைய ஒரு தெளிவு வராது. அதனால தான் இயேசு கிளியரா சொன்னாரு, யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமாங்க, ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல நித்திய ஜீவன் இருக்குது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை குறித்த சாட்சியம் இருக்குது. அதனால வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தை நம்ம எப்படி பார்க்கணுங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒவ்வொரு வாக்கியமும் தேவன் அதுல ஒரு புதைப்பொருளை வச்சிருக்கிறாரு, தேவனுடைய வல்லமையை வச்சிருக்கிறாரு, இறுதியும் கொழுந்து விட்டு எரியும்படியான காரியத்தை வச்சிருக்கிறாரு. அதை அறியறதுக்கு தேவன் தான் மனதை திறக்கணும். மாத்திரமல்ல, அவர் தான் அந்த நித்திய ஜீவனையும் கிறிஸ்துவை குறித்த சாட்சியை நமக்கு வெளிப்படுத்தலாம். அப்போ அறிந்திருக்கிறோம் என்கின்ற இந்த வேத வாக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத, அதுல இருக்கக்கூடிய சில ஆழத்தை முதல்ல அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு பிற்பாடு நம்ம 5 காரியத்துக்குள்ளாக போகலாம். முதலாவது, அதாவது அந்த அறிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை மூல மொழியில ஹிடோ அப்படின்னு சொல்றாங்க. ஹிடோ, EIDOH, ஹிடோ அப்படின்னு சொல்றாங்க. ஹிடோ அப்படின்னா ஒரு 3 டெஃபினேஷன் வருது, பொருள் விளக்கம் வருது. 3 விதமான பொருள் விளக்கம். நம்பர் 1, மைண்ட் ரியலைஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றாங்க. அதாவது மனதில் உணர்ந்து புரிதல். மனதில் உணர்ந்து புரிதல். அறிந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு ஆழமான அர்த்தம் என்னன்னா, மனதில் உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிறது. 2வது, எக்ஸ்பீரியன்டல் நாலேஜ்னு சொல்றாங்க. அனுபவபூர்வமான அறிவு. அனுபவபூர்வமான அறிவுன்னு அர்த்தம். 3rdly பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அபவுட் காட். அதாவது தேவனை பற்றிய பகுத்தறிவு. தேவனை பற்றிய பகுத்தறிவு. அப்போ மனதில் உணர்ந்து புரிதல், அனுபவபூர்வமான அறிவு, தேவனை பற்றிய பகுத்தறிவு. என்ன அதை அறிந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த 3 டெஃபினேஷன் இருக்கு. அது எப்படின்றத விளக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெபம் நாம் தேவனோடு பேசுவது. ஜெபத்தை கேட்கிறவர் தேவன். இது நம்ம யாரும் உணர்த்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய மனதில் உணர்ந்து புரிந்திருக்கிற ஒரு காரியம், அனுபவபூர்வமான அறிவு. நம்ம ஜெபத்தை தேவன் என்ன பண்றாரு? கேட்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம அறிந்திருக்கிறோம். ஜெபத்திற்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? பதில் கொடுக்கிறார் ஜெபத்தின் மூலமாக. அதுவும் சில இக்கட்டான சூழ்நிலையில, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் சொல்ல. அப்போ இந்த ஒரு ஜெபம் என்ற ஒரு விஷயம் அனுபவபூர்வமான அறிவு, தேவனை பற்றிய பகுத்தறிவு. என் ஜெபத்தை தேவன் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். இதுதான் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். வேத வாசிப்பு, தேவன் நம்மோடு கூட பேசுவது, தேவனுடைய ஆலயத்துக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மனதில் உணர்ந்து புரிந்திருக்கிற காரியம். இது அனுபவபூர்வமான அறிவு,
இது தேவனை பற்றிய பகுத்தறிவு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேத வாசிப்பு, தேவனோடு கூட, தேவன் நம்மோடு கூட பேசுவது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜெபம், நாங்கள் தேவனோடு கூட பேசுவது நாங்கள் அறிந்திருக்கிறோம். புரியுதுங்களா? சில ஆணித்தனமா நம்ம புரிந்த, மனதில் உணர்ந்து புரிந்திருக்கிற காரியத்தை தான் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வருது. ஆனா இந்த இடத்துல சொல்லுகிற சத்தியம் எப்படி இருக்குதுன்னா, நம்ம தொடர்ந்து பார்க்க போற இந்த 5 காரியமும் சபை அறிந்திருக்கிறோம். ஆதி சபை குடும்பங்கள் அறிந்திருந்த காரியங்கள். இப்போ என்னன்னா, தற்காலத்துல வாழ்ற நம்ம இதை அறிந்திருக்கிறோமா, மனதில் உணர்ந்து புரிந்திருக்கிறோமா, அனுபவபூர்வமா நம்ம அந்த அறிவை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது காரியம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ நம்மளை பார்த்து கேட்கணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோம். ஆனா மனதில் உணர்ந்து அந்த புரிதலோடு நம்ம வாழ்றோமா? அனுபவபூர்வமான அறிவு இருக்குதா? இதெல்லாம் நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா வசனங்கள், வசனத்தோடு ஒரு வசனம், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது, அவ்வளவுதான். வசனத்தோடு வசனம், கேட்கறதோடு கேட்கறது. ஆனா அறிந்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, இதனுடைய அனுபவபூர்வமான அறிவு, தேவனை பற்றிய பகுத்தறிவு நம்ம பெற்றிருக்கிறோமா? நம்ம குடும்பங்கள்ல பெற்றிருக்கிறோமா? ஆனாதான் அதை பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது, பழைய பாவம், பாவ சரீரம், பழைய மனுஷனுக்கு என்ன பண்றாங்களா? ஊழியம் செய்யுது. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. அறையப்பட்ட ஒரு மனுஷன் திரும்ப என்ன பண்ண முடியாது? சிலுவையிலேருந்து இறங்க முடியாது. ஏன்னா அவன் மரணத்துக்கு பாத்திரவானா இருக்க, மரித்து தான் இறங்கணும். ஆனா சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். ஆனாலும் பாவம், பாவ சரீரம், இந்த பழைய மனுஷனுக்குரிய ஊழியம் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணல? மனதில் உணர்ந்த ஒரு புரிதல் இல்லை, அனுபவபூர்வமான ஒரு அறிவு இல்லை, தேவனை குறித்த பகுத்தறிவு இல்லை. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏதோ வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அப்படி அல்ல. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பழைய மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷன் அவன் செய்கைகளை களைந்து போட்டு. இப்ப ஜெனரலா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே. இந்த பொய் அப்படின்றது நம்மளே பிரிச்சுக்கிறோம், எது பொய் எது பொய் இல்லை. சிலது நம்முடைய நாலேஜ் மூலியமா வருது பொய், சிலது நம்ம அறியாமலே வந்துடுது சில பொய். அது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா அதான் பழைய மனுஷன். ஒரு அருமையா அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க ஆங்கிலத்துல, ரொம்ப நல்லா இருந்தது அது. அதாவது டியூனிங் அ கான்வர்சேஷன் டு த பேட் இன்ஃபர்மேஷன். அதாவது பல நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உரையாடலையும் தவறான என்ன பண்ணிடுவாங்களா தகவலாக பரப்புவது. உரையாடலையும் தவறான தகவலாக பரப்புவது. எப்படி? சிம்பிளா இருக்கிற ஒரு பொய். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சகோதரர் ஒரு காரியம் செஞ்சிட்டார், ஏதோ ஒருத்தர் ஒரு தவறான ஒரு காரியம் செஞ்சுட்டார். இப்போ இவர் தவறான காரியம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த சகோதரர்கிட்ட சொல்றேன், இந்த பிரதர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டாரு பிரதர். உரையாடல். என்னது? உரையாடல். 2 பேரும் உரையாடுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டார் அவரு, ஏன் பண்ணாருன்னு தெரியல, அவருக்கு அந்த உணர்வை நம்ம கொடுக்கணும், இப்படி செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உரையாடல். ஆனா தவறான கருத்து, தவறான தகவல் எப்படி போகுதுன்னா, இவர் போய் இவர்கிட்ட சொல்றாரு, அவர் என்ன அவங்கள பத்தி அப்படி சொல்லிட்டாரு, நீங்க எவ்வளவு நல்லவர், உங்களை பத்தி இப்படி ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இப்ப இதுக்கு பேர் என்ன? பொய்.
உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேசுக்க, அதுக்கு மிஞ்சினது எல்லாமே ஆமா. ஒரு சின்ன விஷயம், ஒரு உரையாடல் ஒரு தவறான தகவலா போகும்போது அங்க பொய்யா மாறி. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணி பேசுவோம். இது அறியாமலே வர்றது, மிகைப்படுத்தி பேசுறது. ஆனா இதெல்லாம் எப்படிப்பட்ட செய்ய? பழைய மனுஷனுக்குரிய செய்கைன்னு வேதம் தெளிவா நமக்கு குறிக்க. அப்போ ஒரு சகோதரனை குறித்த தவறான ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படும் போது அதுக்கு நம்ம ஆமா அப்படின்னு போட்டா அப்ப என்ன ஆயிடுது? அவர் உண்மையிலே தவறா சொல்லியிருந்தா நானும் அந்த தவறுக்கு என்ன ஆயிடுறேன்? உடந்தி ஆயிடுறேன். அப்போ தெளிவு என்னன்னா நம்ம உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப முக்கியம், உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த காரியத்தை அவர் செஞ்சு இருக்கிறாருன்னா அவருக்காக முதல்ல ஜெபிக்கணும். இவர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரா? ஜெபிக்கணும். மூன்றாவது, அவர் இடத்துல போய் பேசணும். பேசினதுக்கு அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம நான் ஒரு சகோதரனை குறித்து தவறா சொல்லும் போது அவர் எனக்கு ஆமீன் போட்டார்னா, அப்போ நான் தெரிஞ்சு செய்யற ஒரு பொய்க்கு தெரியாமலே இன்னொருத்தர் விழுந்துட்டாரு. இதுவும் பொய் தான். அப்போ நிதானம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுமா வேதம் சொல்லுது, ஒவ்வொரு வார்த்தைக்கும். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும்னா, நீதிமானுடைய வாய் என்னவா? ஜீவ ஊற்று. அதனால மரண கண்ணிக்கு என்ன பண்ணலாமா? தப்புலாம். அப்போ நம்முடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமையை தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்ணும் போது தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நாவும் நெருப்புதாம்பா, அதை அடக்க முடியாது, அது அநீதி நிறைந்த உலகம், உன் ஆயுள் சக்கரத்தையே அது என்ன பண்ணுதா? கொளுத்துறதா இருக்குதான். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா வேதம் எச்சரிக்குது பாருங்க. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம், பழைய மனுஷனுக்குரிய ஒரே ஒரு விஷயம் தான் பொய்ன்ற ஒரு விஷயம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம நிதானிக்கிறோமா? இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் எடுக்கணும், குடும்பமா எடுக்கணும். சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடன்படக்கூடாது. இதுதான் ஜாக்கிரதையா இருக்கிறது. இவன் தான் ஜாக்கிரதை உள்ளவன், இவன் தான் எச்சரிக்கையா இருக்கிறவன். இயேசு சொன்னார் இல்லையா, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அந்த ஒரு இது. அதனால மாதிரி எபேசியர் 4:22 கூட வாசிங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஓகே. அப்ப அந்த பழைய மனுஷனை என்ன பண்ண சொல்றாரு? களைந்து போடுன்ட்டார். ஏன்? உங்கள் இல்ல போதும், வசனம் முடிஞ்சிருச்சுல. முந்தின நடக்கைக்குரிய பழைய நடக்கை. அப்போ நான் ரட்சிப்பின் அனுபவத்துல வராதுக்கு முன்னாடி செஞ்ச சில நடக்கைகள் தேவனுக்கு விருப்பம் இல்ல. ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு. அதுவே தொடர்ந்தா ஏன் அந்த மாற்றம்ன்றது என்ன தெரியுமா? அந்த நடக்கை, அந்த பழைய மனுஷன் எங்க அரைஞ்சிட்டோம்? நம்ம சிலுவையில அரைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். கொஞ்சம் பாடம் இருக்கும். புரியுது? அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன ஆகணும்? வெளியில வரணும், ஒன்னு உணர்வை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னா மனதில் உணர்ந்த ஒரு புரிதல். சின்ன விஷயத்தெல்லாம் யோசிக்கணும். ஆனாதான் அடிக்கடி பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டனா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும். நான் எங்க தவறி இருக்கிறேன்? இல்ல எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, நான் எங்க விழுந்தேன்னு எனக்கு தெரியல, எங்க நான் போய் பேசுனேன்னு எனக்கு தெரியல, எந்த இடத்துல நான் மிகைப்படுத்தி பேசுறேன்னு தெரியல, எந்த இடத்துல நான் என்ன காரியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது தேவன் அந்த காரியத்தை செய்வார். தேவன் அதற்கு உரிய உதவியை செய்வார். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவ குடும்பங்கள் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியத்துல முதலாவது காரியம், பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமா? இந்த காரியத்துல நம்மளுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு தெளிவு வேணும். ரெண்டாவது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை
அதனாலே அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா? நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நான் அவருக்குள் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்னா, இங்க சொல்றாங்க வசனத்தை கை கொள்ளுகிற இடத்துல தேவ அன்பு என்ன பண்ணுமா? மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். பூரணப்பட்டு இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, சிம்பிளான ஒரு விஷயம் தான். வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்துல, வசனத்தின்படி வாழ்கிறவன், வசனத்தை சார்ந்து இருக்கிறவன், சத்தியம் சத்தியம்னு சொல்றவங்க இடத்துல என்ன இருக்கணுமா? தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்கணும். மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கணும். பூரணப்பட்டு இருக்கணும். பூரணப்பட்டு இருக்கும். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. எதுக்கு ஒரு வார்த்தை கூட எதுக்கு வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை. அப்ப வசனத்தை கை கொண்டா தேவ அன்பு என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பூரணப்பட்டு இருக்கும். அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவனுடைய அடையாளமே தேவ அன்பு அவனுக்குள்ள பூரணப்பட்டு இருக்கணும். அப்ப அந்த தேவ அன்பு பூரணப்பட்டு இருந்தா அது எப்படி பண்ணுமா? எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடப்பிக்கும்? 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். யார் நடந்தபடிங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நம்மளும் நடப்போம். அதுதான் தேவ அன்புல பூரணப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு காரியமும் யாரை பேரை நான் மாறணும் நம்ம ஆசை வரணும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரை தான் காப்பி பண்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் இன்னொருத்தரை காப்பி பண்றாங்க. இவரை மாதிரி பேசுறது, அவரை மாதிரி பண்றது இல்ல, இயேசுவை நம்ம காப்பி பண்ணணும். ஏன்னா நான் வசனத்தை கை கொள்ளுகிறேன். நான் வசனத்தை கை கொள்ளுவதனால் தேவ அன்பு என்னுக்குள்ளாக பூரணப்பட்டு இருக்கிறது. அப்போ அவர் நடந்தபடியே நானும் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, 8வது வசனம், மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. புதிய கற்பனை எழுதுறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. இருள் நீங்கி போகிறது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. பாத்தீங்களா? இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அப்போ நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமே என்னதுங்க? தேவ அன்பு நமக்குள்ள பூரணப்பட்டு இருக்கும். மாத்திரமல்ல, அவர் நடந்தபடியே நாமளும் நடப்போம். மாத்திரமல்ல, 3வதாக மெய் ஒளி பிரகாசிக்கணும் நமக்குள்ள இருந்து. அந்த மெய் ஒளி நமக்குள்ள இதுதான் பாருங்க, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். இப்ப நம்மள ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம், இதை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு ஆதிசபை சொல்லுது. இதை நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், அறிந்திருக்கிறோமா? அப்போ அறிதல்னும் போது உணர்வு பூர்வமா அந்த புரிதலோட அறிந்தா மட்டும் போதாது, அதுக்குரிய நடக்க ரொம்ப முக்கியம். அப்போ அவ்வளவுதான். அப்போ அந்த செய்கை இருக்கணும்ல, அந்த ஒரு அதை செய்யணும், அதை நடப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் முதல்ல நமக்குள்ள வரணும். அந்த விருப்பம் வரணும். அந்த விருப்பம் வரும்போது தேவன் அதை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை அறியும் போது தான் சத்தியத்தை அறிகிறோம், அதன்படி செயல்படும் போது தான் விடுதலை பெற்றுக்கொள்றோம். புரியுதுங்களா? அப்போ நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் அவருக்குள், நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். ஆனா சொல்றதுக்குரிய அடையாளம் என்னன்னா, தேவ அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட்டிருக்கணும். இயேசு நடந்தபடி நாம் ஒன்று நடக்கணும். மெய்யான ஒளி நம்மள இருந்து பிரகாசிக்கணும். மாத்திரமல்ல, இருள் நீங்கி போகணும். அதான் முக்கியம். மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறதுனா என்ன நீங்கி போனோம்? இருள் நீங்கி. இருள் என்னன்றது நமக்கே தெரியும். எதெல்லாம் இருள் என்றது நமக்கே தெரியும். அப்போ அந்த இருள் வராதபடிக்கு மெய் ஒளி நமக்குள்ள இருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு செய்கை நமக்கு தேவைப்படுகிறது. 3வது 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா, மூன்றாவதாக பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றம் அடைகிறவர்களா இருக்கிறோன்றதை அறிந்திருக்கிறோமா? இதான் நம்முடைய இலக்கு. நீங்களும் நானும் அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறோம்னா, ஏன் காத்துட்டு இருக்கணும்னா, அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக நானும் மாறுவேன். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வந்த பிறகு மாறிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதான் தப்பு. இப்ப மாறினாதான் அப்போ அங்க மாற முடியும். அப்ப அந்த செய்கை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மறுரூபத்துக்கு இப்பவே நம்ம பிராக்டிஸ்ல இருக்கணும். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், அந்த ட்ரைன் அப்ல பண்ணோம். அதை முன்னாடி பார்த்தோம், அவர் நடந்தபடியே நாமளும் நடக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றம் அடைகிறவர்கள் நாம். இது அதிகாரப்பூர்வ அனுபவபூர்வமான அறிவு நமக்குள்ள இருக்குதா? தேவனுடைய பகுத்தறிவா நம்ம இதை பார்க்குறோமா, அறிந்திருக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் இலக்கு. இந்த இலக்கை விட்டுட்டா நம்ம எங்க போறோம்னே நமக்கே தெரியாது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்யறோம். அந்த நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நான் இயேசுவுக்கு ஒப்பாக மாறுகிறதற்கு இந்த காரியம் ஒத்து போதா? இது ஒத்து போதா? நான் செய்யற இந்த பூமியில செய்யற காரியம் நான் இயேசுவை போல மாறுவதற்கு ஒத்து போதா? இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கணும். இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியமா. அதனால தான் 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். அதுலயே அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல ஆ, தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அதாங்க, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இயேசு சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பிரச்சனை என்னன்னா, நான் கரைப்பட்டிருக்கிறேன்ற ஒரு எண்ணம் இருந்தா தானே நான் சுத்திகரிச்சுக்க முடியும். புரியுதுங்களா? நான் கரைப்பட்டிருக்கிறேன்ற எண்ணம் இருந்தா தான் நான் சுத்திகரிக்க முடியும். அந்த எண்ணமே இல்லைன்னா, திருவிருந்துக்கு ஒரு முறை தான் நம்ம சொல்லுவோம், நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்றது, அறிக்கையிட்டு அந்த திருவிருந்துக்காக போறோம். ஆனா அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், சுத்திக்கிறது. அப்ப நான் கரைப்பட்டிருக்கிறேன்ற அந்த உணர்வு இருக்குது பாருங்க, அது ரொம்ப முக்கியம். உணர்வுன்றது என்னன்னா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எந்த நிலையில இருக்கிறேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். பாருங்க, சங்கீதம் 53:2-3. சங்கீதம் 53:2-3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி சொல்றாரு பாருங்க தாவீது. உணர்வுள்ளவன் உண்டோ என்று எங்கிருந்து பாக்குறாரா தேவன்? பரலோகத்துல இருந்து பாக்குறான். ஏன்னா நம்ம செய்யற காரியம் இது நன்மைக்கு எதுவா இருக்குதா, தீமைக்கு எதுவா இருக்குதா? நான் சரியாதான் செய்யறேனா, இல்ல நல்லது செய்யறேன்னு கெட்டது செய்யறேனா? புரியுதுங்களா? அந்த ஒரு உணர்வை நான் பெற்றிருக்கிறேனா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால்தான் ரோமர்ல 3:11 வாசிங்க. ரோமர் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்ப அந்த உணர்வுன்றது என்னதான்? தேவனை தேடுவது. அப்ப தேவனை தேடுவதுன்னா என்ன? அவரை சார்ந்து வாழ்வது. அப்ப அவரை சார்ந்து வாழ்ந்தவர் யாரு? இயேசு. இப்ப அவருக்கு ஒப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், மாற்றம் அடைய போறோம். அதை நம்ம அறிந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணணும் பாருங்க. அதனால்தான் நம்முடைய ஜபம் இப்படி இருக்கணும். சங்கீதம் 119:125. 119:125. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி, உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். இதுதான் கேட்கணும். வேதாகமத்துல எத்தனை சாட்சிகள் இருக்கு இல்லையா? இயேசுவே மிகப்பெரிய சாட்சி. அப்போ அந்த சாட்சியை அறியும்படி நமக்கு என்ன வேணும்? அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்தா தான் அவரை போல நம்ம மாற முடியும். சமீபத்தில் ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு பிரசங்கர் அருமையாக சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்களாம். இது ஒரு கற்பனையாக சொன்ன ஒரு விஷயம்தான். இயேசு கிறிஸ்துவ இன்டர்வியூ எடுக்கும் போது அவர்கிட்ட கேட்குறாங்களாம், இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்களாம்,
நீங்க செஞ்ச எல்லா விஷயமே பெஸ்டா இருக்கு. எது ரொம்ப பெரிய பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? எது ரொம்ப பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துல நீங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி, இந்த விஷயத்துல நான் ரொம்ப பெஸ்டா இருந்தேன் அப்படின்னு எந்த விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, அதுக்கு இயேசு சொல்ற பதில் என்னன்னா, we are dependent to our father God. நான் என் பிதாவாகிய தேவனை சார்ந்திருந்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய காரியம். அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அவர் என்ன பேச சொன்னாரோ அதை நான் பேசினேன். எல்லாமே அவரை சார்ந்திருந்தேன். இதுதான் என்னுடைய பெஸ்ட். நான் சுயமா என்ன பண்ணல, எதுவுமே செய்யல. இந்த ஒரு குணம் வரணுங்க. இந்த ஒரு குணம் ஒண்ணு. இயேசு கிறிஸ்துவை போல அந்த ஒரு ஒப்பான மறுரூபத்துக்கு நீங்களும் நானும் போறோம்னா, இந்த தேவனை சார்ந்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நடக்க நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்து எங்கேயோ தன்னுடைய சுயத்தை யூஸ் பண்ணல. அவருடைய சுய லாபத்துக்காக எதையும் செய்யல. அவர் சிலுவையில தொங்கும் போது கூட அந்த இடத்துல கூட அவர் மனுஷீகத்தை காட்டல. மனுஷீகத்தை காமிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? எப்பா என்னப்பா என்ன இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன சொன்னாரு? என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை. அப்ப எந்த அளவுக்கு அவர் உணர்வுள்ளவரா இருந்திருக்கிறார். ஆகினால குடும்பங்கள் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியத்துல முதலாவது பார்த்தோம், பழைய மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமா? இரண்டாவதாக பார்த்தோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோமா? மூன்றாவதாக பார்த்தோம், நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றம் அடைகிறவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோமா? நான்காவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நாம் சகோதர அன்பினாலே அல்லது அன்பு கூறுவதனாலே ஜீவனுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ஒரு சகோதர அன்பு எதை விட்டு நீக்குதுங்க? மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டுதான். அப்ப அந்த சகோதர அன்பு தேவன் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கிறார். இந்த ஒரு அறிதல் நம்ம அறிந்திருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதர சிநேகம் அல்லது சகோதரனிடத்துல அன்பு கூறுவதுன்றது எப்படின்னா, அது ஒரு பார்ஷாலிட்டியாக தான் போகும். எனக்கு பிடிச்சவங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன்? ரொம்ப அன்பா இருப்பேன். எனக்கு உதவி செய்கிறவங்க கிட்ட நான் ரொம்ப அன்பா இருப்பேன். ஆனால் முன்பின் தெரியாத ஒருத்தர், அவர்கிட்ட நான் என்ன பண்ண முடியாது? அந்த அன்பை காண்பிக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதனால தான் 1 யோவான் 3:16 வசிங்க. 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஏன்னா சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா? ஆக்சுவலா நம்ம கடன் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்ல, 3 வட்டிக்கு வாங்கிட்டேங்க, இவ்வளவு இஎம்ஐ கட்டுறேங்க. ஆனா உண்மையில கடன் என்னதான்? சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. அதுதான் நம்ம மேல விழுந்த கடன். அப்ப தேவனுடைய பார்வையில இந்த சகோதர சிநேகம் என்பது ஜீவனுக்கு உட்பட்ட காரியமா இருக்குது. அதுல 18-19 வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அப்போ நம்ம சத்தியத்துல இருக்கிறோம்ன்றது சொல்றதுக்கு மூல காரணமே, நாம் உண்மையிலே சகோதர சிநேகத்துக்குள்ள இருக்கிறோமா? அந்த சகோதர சிநேகம் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் நீதியினாலும் இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கறது உண்மை. அந்த உண்மையான சகோதர சிநேகம் நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும். இன்னைக்கு நானும் ஓவரால் இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பார்த்துட்டேன். எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் இன்னொரு பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு? ஏற்றுக்கொள்வார். இல்ல அக்செப்ட் பண்றாங்க. விரோதிக்கிற கூட்டமா இருக்குது.
ஆனா இந்த வேற்று ஒரு பெண்டகாஸ்டோ ஒரு சிஎஸ்ஐயோ அவங்க என்ன பண்றது இல்லை, செய்யறதில்ல. கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம்னு யார் மாதிரி தெரியுமா இருக்கிறோம்? பரிசேயர் மாதிரி இருக்கிறோம். ஏன்னா பரிசேயர் 2 பேர் ஜெபம் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது பாருங்க. ஆமா, ஆயக்காரன் என்ன சொன்னான்? பெந்தகோஸ்தக்காரன் மாதிரி, ஆண்டவரே. ஆமா, அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு சத்தியம் தெரியும், நிறைய ஆழங்கள் தெரியும், இது தெரியும், அது தெரியும். பெயர் கிறிஸ்தவ சபைன்னு ஒரு பேர் வைக்கிறோம். அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா பெயர் கிறிஸ்துவ சபைன்றத டிக்ளேர் பண்றதை யார் தான் டிக்ளேர் பண்ணதுமா? சபைக்கு தலைவர் இயேசுதான் டிக்ளேர் பண்ணோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெயர் கிறிஸ்துவ சபை. அவங்க எப்படி போறாங்க, இவங்க எப்படி போறாங்கன்னு அதை அந்த பரிசேயன் சொன்னா பாருங்க. நான் 3 வேளை தொழுறேன், நான் இப்படி இருக்கிறேனாக்கும், அப்படி இருக்கிறேன், அவனை மாதிரி இல்லை, நான் இந்த பெந்தோகஸ்தக்காரன் மாதிரி இல்லை, நான் இவனை. அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தன் சகோதரனிடத்துல அன்பு கூறுகிறவன் ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான். அவனுக்காகவும் இயேசு மரித்து இருக்கிறாரு. இந்த மந்தையில இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ ஒரே மந்த ஒரே மேய்ப்பன். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சுவிசேஷமே சொல்லாதன்றோம். தேவையில்லை. அறுவடையை புரிஞ்சுக்கல. இயேசு சொன்னாரு, நீங்க போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சாட்சியா அறிவிங்கன்னாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? முதல்ல நம்ம அறுவடைக்கு தயாராகணும். இதுதான் வேத வாக்கியங்களுக்குரிய புரிதல் இல்லை. ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிறோம். பிடிச்சிட்டு இருக்கிறது வேதம் கிடையாதுங்க. பிடிச்சி நம்ம வாழ்க்கையை மாத்துக்கிறது தான் வேதத்தினுடைய சரியான ஒரு மாற்றம் இருக்கணும். அப்போ இந்த ஒரு விஷயத்துல தன் சகோதர அன்புன்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலருடைய அன்பு எப்படி இருந்ததா? 1 யோவான் 4:21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இது கற்பனை. நான் தேவனிடத்துல அன்பு கூறுறேன், தேவன் 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 சொல்றது பெருசு இல்லைங்க. தேவனிடத்துல அன்பு கூறுறவன் மற்ற சகோதரர்களை சகோதரிகளை நேசிக்கணும். அந்த அன்பு இருக்கணும். ஒரு பார்ஷாலிட்டி கிடையாது, அதுக்கேற்ற அணுகுமுறை கிடையாது. எல்லாரையும் சரிசமமாய் பார்க்கிற ஒரு அன்பு, அதுவும் ஜீவனை கொடுக்கிற அன்புன்னு இருக்கு. 1 யோவான் 2:11 வாசிங்க. 1 யோவான் 2:11. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான், இருளிலே இருக்கிறான், போற பாதை என்ன பண்ணலையா தெரியல என்று அறியாதிருக்கிறான். சிலர் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா பண்றதெல்லாம் கரெக்ட்னு நினைச்சு நிற்போம். அப்ப சகோதரனை பகைக்கிறவங்க இடத்துல என்ன இருக்குது? இருள் இருக்குது. 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அப்போ சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரனா இருக்கிறான். ஏன் எப்படி சொல்லுவாங்க? சகோதரனை பகைக்கிறவன் இருள் இருக்கிறான், போற இடம் என்னன்னு தெரியாது. 2வது சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரனா இருக்கிறான். 1 யோவான் 4:20 வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ரெஃபரன்ஸ் என்னதுங்க அது? 1 யோவான் 4:20. ரெஃபரன்ஸே 4:20. அதான் சொல்றது, சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். அப்போ எவ்வளோ நம்மள நியாயம் தீர்க்குது பாருங்க வசனம். எவ்வளோ பெரிய எச்சரிப்பை கொடுக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமா அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படி தள்ளி விட்டு போயிடுவோம். ஒரு சகோதரன் என்ன பண்ணுவான்? அப்படி தள்ளி விட்டு போயிடும். ஆனா தள்ளி விடுறவன் எப்படிப்பட்டவனாகிறான்? இருளில் இருக்கிறான், கொலைகாரனா இருக்கிறான், பொய்யனா இருக்கிறான். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆகையினால் எனக்கு அருமையானவர், கிறிஸ்தவ குடும்பங்கள் அறிந்திருக்க வேண்டிய 5 காரியத்துல முதலாவதாக பார்த்தோம், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக பார்த்தோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோமா. மூன்றாவதாக பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றம் அடைகிறவர்கள் நாம் என்று அறிந்திருக்கிறோமா. நான்காவதாக பார்த்தோம், சகோதர அன்பு கூறுகிறவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த சகோதர அன்பு இல்லைன்னா மரணத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். ஐந்தாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:19 கடைசியாக பார்க்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆதி சபை குடும்பங்கள் எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பாருங்க. கண்ணின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 தான் உலகம். ஆனா இன்னைக்கு இந்த 3 விஷயமும், கண்ணின் இச்சை, கண்ணு பார்க்கறது என்ன பண்ணுது, விரும்புது. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து நடக்கணுன்றவங்க தான் ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணிக்கிறாங்க. நிறைய விஷயங்களெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின போதகர் யார், உலகளாவிய நிலையில் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திய போதகர் யார் அப்படின்னு ஒரு விஷயங்களை நெட்டில் பார்த்து படிக்கும்போது, தமிழ்நாட்டில் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின போதகர் யாருன்னா பாஸ்டர் சுந்தரம். அவர் தான் ஏசியோட ஃபவுண்டர் சுந்தரன்றவர். அவருடைய வாழ்க்கையை குறித்து சுந்தரம் அந்த ஐயாவுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை படிக்கும் போது அவர் எப்படி இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்ற ஒரு எச்சரிப்பை பெற்றிருக்கிறாருன்றத பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு ஆத்துமாக்களை தேவனியா அவருக்கு கொடுத்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அவர் அந்த இதில் படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஊழியம் செய்கிறாரு, சைக்கிளில் தான் போய் ஊழியம் செய்வாராம். அப்படி ஊழியம் செய்யும் போது இவருக்கு ஒரு கடிகாரம் தேவைப்பட்டது, ஒரு கை கடிகாரம் தேவைப்பட்டது. சரி, ஒரு கை கடிகாரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பிரயாசப்படும் போது ஒருத்தர் சில காணிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. உடனே இவர் போயிட்டு அந்த நாளில் இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கம்பெனியில் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கையில் கட்டினாராம். கட்டிட்ட பிறகு ஊழியத்துக்கு டைம் பார்த்துட்டு போகிற மாதிரி. ஆனால் அடுத்தடுத்து இவர் போகிற வீடுகளெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க கையில் கட்டியிருக்கிற வாட்சியே பார்த்தாராம். பார்த்துட்டு இல்லை, அவரதை விட எந்த பெஸ்ட்டு, நம்மளது நல்ல வாட்சி தான். இப்படியே அவர் ஒவ்வொரு முறையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஒரு முறை போயிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது அவரால் அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியலையாம். ஏன் என்னால் பிரசன்னத்தை உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது தேவன் ஒரு உணர்வை கொடுத்துக்கிறார் அவருடைய இருதயத்தில். அந்த உணர்வை அவர் தேவன் பேசினாருன்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, ஓகே, எனிவே. பட் அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். என்னன்னா, உன் கையில் இருக்கிற வாட்சை குறித்து நீ என்ன பண்ணுற, பெருமைப்படுற. இந்த பெருமைக்கு நான் உன்னை அழைக்கல, அது உலகத்தில் இருந்து சார்ந்தது. அது பெருமையை நீ முதல்ல எடுத்து போடு. இதுக்கு முன்னாடி உனக்கு இல்லை, ஆனால் இப்போ வந்திருக்குது. பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன்ற ஒரு காரியத்தை, வசனத்தை காமிச்சார். உடனே அந்த ஐயா என்ன பண்ணாராம், அந்த காஸ்ட்லி வாட்சை இன்னொரு உடன் ஊழியருக்கு இலவசமாக கொடுத்தாராம். அவர் சொன்னார், ஐயா இவ்வளோ காஸ்ட்லி வாட்சை நான் என்னையா பண்ணுறது, நீ கட்டுறியோ அதை விற்று பணமாக எடுத்துக்கிறியோ உன் பாடு, அதை விற்று கூட பணமாக எடுத்து உன் குடும்ப பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுன்னு அப்படியே அந்த காஸ்ட்லி வாட்சை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினாராம். அது ரிப்பேர் ஆகும் போதெல்லாம் அதை செலவு பண்ணி கையிலேயே கட்டினாராம். ஆனால் அந்த வாட்சை பார்க்கும்போது அவருக்கு என்ன வரல, பெருமையே வரல. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் சென்னை பட்டணத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உலகம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பெருமைன்ற ஒரு விஷயம் சர்வசாதாரணமாக நமக்குள்ள இருக்குது, சர்வசாதாரணமாக இருக்குது. நல்லா பேச தெரிஞ்சா பெருமை, நிறைய ஆராய்ச்சி பார்த்தா பெருமை, நிறைய சத்தியம் தெரிஞ்சா பெருமை, முதலிடத்துல இருந்தா பெருமை.
பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்துல இருந்து வருது அதெல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கும். இது பரவாயில்ல. உலகம் முழுக்கம் ஆதாயப்படுத்தின ஒரு மனுஷன் யாருன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? பால் யாங்கிச்சோம். ஒரு சர்வீஸுக்கு 10 லட்சம் ஆத்துமாக்கள் உட்காருவாங்களாம். மியான்மியர் மினிஸ்ட்ரிஸ். அவருடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்துல அவர் சபை ஆரம்பிக்கும் போது வெறும் 60 பேர் தானா, வெறும் 60 பேர், சாரி 70 பேர். 70 பேரை வச்சு ஊழியத்தை ஆரம்பிச்சாராம். இந்த 70 பேரை வச்சுக்கிற ஒரு பண்ண ஆட்டம் இருக்குது பாரு, பயங்கரமான ஆட்டம். அப்படி இப்படின்னு பயங்கரமா ஆளுக்கு செலுத்திக்கிறார், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறார். 70 பேர்ல 40 பேர் ஓடி போயிட்டான், 30 பேர் தான் இருக்கிறான். இவருக்கு ஒரே மன வருத்தம், ஆண்டவரே நான் உமக்காக தானே செய்கிறேன், ஏன் இந்த மாதிரி இருக்குது, நான் நல்லது செய்து கூட எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாராம். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட கொடுத்த ஒரு உணர்வு என்னன்னா, சபையின் ஆளுகைத்துவம் நான் தான் செய்யணும், நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அந்த அதிகாரம் உனக்கு இல்லை. நீ மந்தைக்கு மாதிரியா இருக்கணும், மந்தைகளுக்கு அடிமையா இருக்கணும், மந்தைகளுக்கு அடிமையா இருக்கணும். அதுக்கு தான் உன்னை அழிச்சிடும். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா வேலைக்காரன். இதுக்கு தான் உன்னை அழிச்சேன், நீ சபையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே நெக்ஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறாரு. அதை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்ணாருன்னா, ஒரு பேங்க்குக்கு போனாரான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஒன்றும் ஆன்சர் வரல. சரி பேங்க்குக்கு போகலான்னு பேங்க்குக்கு போனால் அந்த பேங்க்கில் ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்களாம். அந்த பேங்க்கில் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன, புகார் பெட்டி. அதில் அந்த மேனேஜர் சரியில்லைன்னா கூட என்ன பண்ணலாம், புகார் போடலாம், எல்லா விஷயத்தையும் புகார் போடலாம். பார்த்தாராம், அடுத்த வாரம் சபையில் இவர் ஒரு புகார் பெட்டி வச்சார். என்னை குறித்து நான் எந்த விஷயத்தில் தவறுறேன், உண்மையிலேயே என்னை நேசிக்கிறவங்க உங்கள் புகார்களை எழுதி போடுங்கன்னு சொல்லி எழுதி போட்டாங்க. 30 கம்ப்ளைண்ட் வந்துக்குது. இருந்தது சபையில் எத்தனை பேர்? 30 கம்ப்ளைண்ட். அவர் அந்த 30 கம்ப்ளைண்ட் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா? அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு அவர் கீழ்ப்படுத்த அவர் கடைசி வரைக்கும் அந்த சபையில் அவர் நிற்கும் போது, அவருடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது நிற்கும் போது, இவர் தான் பாஸ்டர்னு கண்டுபிடிக்க முடியாது, இவர் தாங்க பால் யாங்கிச்சோன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவரை காட்டில மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வெல்த்தியா இருப்பாங்க, இவர் சர்வசாதாரணமா இருக்கு. அப்போ சில விஷயங்களை தங்களுக்கு தாங்களே உலகத்தை என்ன பண்ணல, சார்ந்து போல. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை நீ எடுக்கக்கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அது கிடையாது. நம்ம சொல்லலாம் அறிவுங்க, இதுலதான் இருக்கிறோம். இயேசு சொன்னார் பாருங்க, பிலாத்து முன்னாடி நின்னுக்குன்னு, நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்ற மாதிரி தான், நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யமே வேறு. என் ராஜ்யம் உலகத்துக்குரியதில்லை. உலகத்துக்குரியதா இருந்தா என்னோட இருக்கிற ஜனங்க எனக்காக என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாரும் கை விட்டான். ஆமா, யாரும் அவங்க சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, தேவனுக்காக நின்று இயேசு சொல்ற என் ராஜ்யமே வேறு. அப்போ இந்த உலகத்தை நம்ம கரெக்டா என்ன பண்ணிக்கணும், அட்ரஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஊழியக்காரங்க எடுத்துக்கிட்டா எத்தனை பேர் மறைமுகமா எவ்வளவு ரகசியமான காரியத்தெல்லாம் செய்யறாங்க தெரியுமா? மறைமுகமா நிறைய பேர் குடிக்கு அடிமையாகிறாங்க. நீங்க ஆர்சி பாஸ்டர்ஸ் எல்லாம் சில இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒயின்லயே அது ஒரு வேற மாதிரி ஒயின் எல்லாம் வாங்கி குடிக்கிறாளுங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு பேர் குடியில இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போதை வஸ்துக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியில தெரியாது. நிறைய பேர் இன்னும் அந்த வாயில வைக்கிறாங்க பாருங்க, அதுல அடிமையா இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. ஆனா பிரசங்கம் பண்றது எல்லாம் பண்றது. சின்ன விஷயங்கள். நிறைய பேருக்கு சினிமா மேல எவ்வளவு மோகம் தெரியுமா? சினிமா பாடல்கள் மேல எவ்வளவு மோகம் தெரியுமா? நம்ம மனுஷனை ஏமாத்தல, தேவனை ஏமாத்த முடியுமா? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்துல இருந்து எந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனால தான் வேதத்தை தெளிவா சொல்றது. அடுத்த வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களேன். 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இதுதான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அதாங்க மேடம், நீங்க உங்களை காத்துக்கிட்டா பொல்லாங்கன் தொடான்.
நல்லா இருக்குதே. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சப்படுவாங்க நிறைய விஷயத்துக்கு. நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குது அப்படின்னாலே கதவை திறந்து பொல்லாங்கன்னு என்ன பண்ணுறோம், உள்ள விடுறோம். தகுதியான ஆசை, தகுதியான ஆசை மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத காரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சத்தியம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா எதற்காக தேவன் நம்மளை சத்தியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா மற்றவங்களுக்கு சர்வ் பண்றோம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, மற்றவங்களுக்கு கீழே இருக்குது. இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் உதவின்றாங்க. இல்ல, ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய உதவி. இந்த பிரகாரமாக நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனையோ பேர் சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எழும்பல. ஆனா தேவன் இந்த ஆண்டுல எழுப்பணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதனாலதான் பாருங்க, சபை அல்லது தேவனுடைய ஊழியம், ஐக்கியம் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க என்ன வரக்கூடாதுன்னா பெருமை வரக்கூடாது, குறிப்பா ஆளுகைத்துவம் வரவே கூடாது. அது தேவனை அனுமதிக்கிறதே இல்லை. ஆளுகைத்துவம் வரக்கூடாது, மேட்டிமையான கண் மனமேட்டிமை வரவே கூடாது. நம்ம என்னன்னா ஒரு பொசிஷன்ல வந்துட்டோன்னே அந்த பொசிஷனை டிபெண்ட் ஆயிடுறோம். இது என்னுடைய ஸ்தானம், இது என்னுடைய இடம். ஆனா ஒரு வசனம் ஒன்று படித்தேன், உண்மையிலே இவ்வளோ நாள் பைபிள் வாசிக்கிறேன், இன்னைக்கு காலையில தான் அந்த வசனத்துமே எனக்கு கண்ணில் லைட் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில தான் பவுல் சொல்றாரு, அது வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3:5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா அந்த வசனம்? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு நாங்க தகுதியானவங்க கிடையாது. எங்களுடைய தகுதியெல்லாம் யாரால உண்டாயிருக்குது? அது பொதுமொழிபெயர்ப்புல வாசிங்க சிஸ்டர், பொதுமொழிபெயர்ப்புல வாசிங்க. நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்களே செய்ததாக எதன் மீதும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடம் இருந்தே வருகிறது. எப்படி இருக்குது பாருங்க, அப்போஸ்தலர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்களேன். அவங்களுடைய நடக்கை எல்லாம் பார்க்கும்போது, அதெல்லாம் படிக்கும் போது நான் உண்மையில மெய் செலுத்து போனேன். எவ்வளவு பெரிய பரிசுத்த வேதாகமத்துல புதிய ஏற்பாடுல 14 புத்தகத்தை எழுதினவர், 14 புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, என்னால எதுவும் ஆகும்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால சகோதர சகோதரி, இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம, கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிற நம்ம, இந்த 5 காரியத்தை நம்ம அறிந்திருக்கணும். இந்த 5 காரியத்தை நம்ம மனதளவில் உணர்ந்து அந்த புரிதல்ல இருக்கணும், அனுபவபூர்வமான அந்த அறிவை பெற்றிருக்கணும். தேவனுக்குரிய பகுத்தறிவு இதுதான். என்ன பார்த்தாங்க? முதலாவது, பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டு விட்டது என்று நாம் அறிந்திருக்கணும். இரண்டாவது, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கணும். மூன்றாவது, நாம் கிறிஸ்துவை போல மாற்றம் அடைகிறவர்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். நான்காவது, நம் சகோதர அன்பினால் நாம் ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கணும். மூன்றாவது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை அறிந்திருக்கணும். இந்த 5 காரியத்தை நம்ம உள்வாங்க சகோதர சகோதரி. இனி காலம் செல்லாது. இன்னும் நம்ம குந்தி நடக்கிறவர்கள என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நம்மளை அழைக்கல. தேவன் இந்த கடைசி நாட்களை உணர்வை கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா, மரத்துக்கு கீழே என்ன பண்றாரு, திராட்சை தோட்டத்துல அத்தி மரம் இருக்குது, என்ன கொடுக்கல, கனி கொடுக்கல. தோட்டக்காரன் தான் சொல்லிட்டாரு, எஜமான் வந்து வெட்டி போட்டிருப்பான்ட்டார். தோட்டக்காரன் சொல்றான், 1 வருஷம் கொடு, இந்த 1 வருஷம் கொடு, நான் கொத்தி எரு போடுகிறேன். இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா கொத்தி எரு போடுறாரு, வசனத்துல பேசுறாரு, சத்தியத்தின் மூலமா பேசுறாரு, வேதத்தை தியானிக்கும் போது பேசுறாரு, ஒவ்வொரு முறையும் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும்படி அதை ஆராய்ஞ்சு பார்க்கும் போது பேசுறாரு, கொத்தி எரு போடுறாரு. நம்ம கனி கொடுக்குறோமா? அப்போ இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணோம், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நம்மிடத்துல